வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன மல்லி இலைகள் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. 2 கடல் பாசி சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கன் ஒரு அரை வேக்காடு வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. மல்லி இலை புதினா எல்லாம் சேர்த்துருக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வாசனையும் சூப்பராக இருக்குங்க. சாதம், இட்லி, சப்பாத்தி கூட சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க. நாங்கள் இப்போ இதை சப்பாத்தி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.